முடியும். ஆனா அந்த மேஸ்திரி உண்டாக்குன கர்த்தரை நம்ம நம்பும் போது, கர்த்தர் நீ கடன் வாங்காதபடி வீட்டை உனக்கு கட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உன் வழியை ஆண்டவர் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, என்கிட்ட சொன்னாங்க அந்த சகோதரி, கடன் ஆயிடுச்சு பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எதுக்கு வீடு கட்டுறாங்க? நிம்மதியோட அந்த வீட்டில் தூங்கணும் தானே வீடு கட்டுறாங்க. நிம்மதியா படுத்து உறங்கணும். நீ சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வாய், கர்த்தர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவார். ஆனா இன்னைக்கு சமாதானம் இல்லை பாருங்க. ஏன்? அவங்க உலகத்தை நம்பிட்டாங்க. வீடு வந்துடுச்சு, ஆனா யாரை நம்பிட்டாங்க? உலகத்தை. ஆண்டவர் வீடை குத்துட்டாரு, ஆனா சந்தோஷம் எங்க கிடைக்கும்? வீட்டு உள்ள ஆண்டவரால மட்டும்தான் கிடைக்கும். அதனால்தான் இந்த ராத்திரி வேலை நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல முழுவதுமா இருக்கும் போது, இந்த 12ஆம் மாதத்துல உங்கள் கடன் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பலவீனங்கள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் இந்த 12ஆம் மாதத்துல எல்லாத்தையும் நிர்மூலமாக்குற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை வந்தவொடனே ஆண்டவர் என் இருதயத்திலே பார்க்கும்படி ஏவினார். மெய்ப்பனை போல தம் மந்தையை மெய்ப்பார். ஹல்லேலூயா. மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. கொஞ்ச நேரமாகும், கொஞ்ச காலமாக, வாக்குத்தத்தம் தாமதமாக தான், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு எழுப்புதல், ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்க்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் நமது ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி இந்த ராத்திரி வேளையில தேவனை மகிமைப்படுத்தலாம். மெய்ப்பனை போல ஒரு மெய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை மேய்க்கிறான்? அவன் எங்க இருந்தாலும் அவனோட பார்வை எங்க இருக்கும்? அந்த ஆடுகள் மேலேயே இருக்கும். ஏன் அந்த ஆடுகள் மேல இருக்கும்? முச்சடியில மாட்டிக்க கூடாது, பள்ளத்துல விழுந்துடக்கூடாது, எந்த விபத்திலே மாட்டிக்கூடாது, எந்த முச்சடிலும் சிக்கி, ஏன்னா பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறென்றுக்கும் வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று வேதத்தில் அவனை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் ஆண்டவர் தமது ஆடுகளை கர்த்தர் மேய்க்கிறார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்ற தேவனாக இருக்கிறார். தாமதமாகலாம், காலம் நேரம் கொஞ்சம் மாறி போலாம். கடந்த மாதம் நடக்கிற அற்புதம் அடுத்த மாதம் நடக்கலாம், தாமதமாகலாம். ஆனா நம் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல முழுவதுமாய் நம்பிக்கையாய் இருக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். உன் வழிகளை ஒப்புவித்து கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. உன் குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க பிள்ளைகள் வாழ்க்கை, உங்க ஊழியம் எல்லாமே நீங்க ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையா இருக்கணும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் என்னை சுமப்பார், என்னை கைவிடாத நல்ல தேவன், என் கூட வருகிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன். அவர் வாக்கு பண்ணாரே, மோசையோடு இருந்தது போல, யோசுவோடு இருந்தது போல நான் உன்னோடும் உன் வீட்டோடும் ஊழியத்தோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணாரே. அவரை நோக்கி பார்த்த மகங்கள் பிரகாசம் அடைகிற வேதத்துல வாசிக்கிறோமே. அவரிடத்துல நம்பிக்கையா இருக்கும் போது நம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வாக்கு தத்தத்தினாலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணாரு. சின்ன காரியத்தை சொல்ல ஆண்டவர் எப்படி சொல்றாரு? காரியத்தை, பெரிய காரியங்களை. நீயோ கடன் கொடுப்பாய். கடன் பெரிய காரியம், அது ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு உலகமே கடன்ல இருக்கு. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? கடன். வீடு கட்டினா கடன், திருமணம்னா கடன், படிக்க வைக்கணும்னா கடன். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கு. நீ கடன் கொடுப்ப, வாங்க மாட்டை. உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கு. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நம்ம பாடுகிறோம். அந்த நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல முழுவதும் இருக்கணும். முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் மெய்ப்பனை போல தமது மந்தை மெய்ப்பார் என்று வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனுஷன் உங்களை மெய்த்தா அது கடன்ல போய் மாட்டுவீங்க, பலவீனத்துல மாட்டுவீங்க. உலக பிரகாரம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான், இடரல் தான்.
ஆனா மெய்ப்பனுடைய பாதையில நீங்க போனீங்கன்னா அது விசாலமான இடம், அது சமாதானத்தை கொடுக்கும் இடம். அந்த பாதை சமாதானமா இருக்கும், அந்த பாதை நித்திய ஜீவனை கொடுக்கும், அந்த பாதை வருகையிலே கொண்டு போகும், அந்த பாதை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அந்த பாதையிலே சமாதானம் உண்டு, இடரல் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இந்த 11 மாதத்துல எனக்கு நன்மையே, நான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலன்னு நீங்க வேதனையோடு இருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணதுன்னா வாக்கு பண்ணதுதான். ஹல்லேலூயா. தமது ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, தமது ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், தமது ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அதனால்தான் உங்கள் வழி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கட்டும். அவர் தான் வாக்குத்தத்தத்தின் தேவன், அவர் தான் நன்மை தருகிற தேவன், அவர் தான் அதிசயங்களை அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்கிற தேவன். மனுஷனால கூடாதது நம் தேவனால எல்லாம் கூடும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இளையகுமாரன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் என்ன இருந்தது? ஆசீர்வாதமா இருந்தான். தகப்பன் மேல நம்பிக்கையோட, தகப்பனோட கரத்துல அவரோட பலத்த கைகள் அடங்கி இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா எப்ப உலகத்தை நோக்கி தன் நம்பிக்கை எடுத்து வச்சானோ, உலக ஆசை, உலக காரியங்களுக்கு, அன்னையிலிருந்த வாழ்க்கை எப்படி மாறினது? சாபமாய் மாறினது. அவன் கடைசியில் எங்க போனான்? பன்றிக்கு வைக்கிற தவிட்ட தின்கிற சூழ்நிலையில கொண்டு போனது. அவன் நம்பிக்கை யார் மேல இருந்தது? ஆரம்பத்துல தகப்பனிடத்துல இருந்தது. ஆனா அவன் எங்க போனான்? நம்பிக்கை உலகத்து மேல கொண்டு போனான். ஆனா உலகத்து மேல கொண்டு போகும்போது கடைசியில பன்றிக்கு வைக்கிற தவிட்டை தின்கிற சூழ்நிலைக்கு கடந்து வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அதனால்தான் கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன், சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் வசனத்தை பார்த்தோம், மெய்ப்பனை போல தமது மந்தைகளை மேய்த்து பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆடுகளுக்காய் நமக்காய் ஜீவனை கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில அவன் என்ன பண்றான்? இனிப்பே நான் வாழ்ந்தா என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பி வந்தபோது என்ன நடந்தது? தன் தகப்பன் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுத்து, உயர்ந்த வஸ்திரம், உயர்ந்த மோதிரம், பாதரட்சை கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, மாம்ச உணவு கொடுத்து அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு. தகப்பனை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? உலகத்துல பல நெருக்கம், போராட்டம். மீண்டும் மனம் திரும்பி தகப்பனிடத்துல வந்தபோது என்ன ஆகுது? அவனை கட்டி அணைத்து அவன் வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இதை அவன் முதல்ல செஞ்சிருந்தான், அந்த இடரல் வந்திருக்குமா? அவன் வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் வந்திருக்குமா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம ஆண்டவரோட போகிற பாதை சமாதானமா இருக்கும். கொஞ்சம் ட்ராக் மாறணும்னா என்ன ஆகுது? கடன் பிரச்சனை வந்துடுது. கொஞ்சம் ட்ராக் மாறினா என்ன வருது? பலவீனங்கள் வந்துடுது. கொஞ்சம் ட்ராக் வந்தா என்ன வருது? வியாதி வந்துடுது. கொஞ்சம் ட்ராக் மாறினா என்ன வருது? நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போறோம். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன வரும்? கடன் தான் வரும், வியாதி, பலவீனங்கள், போராட்டங்கள் வரும். பிசாசு கொல்லவும் அழிக்கும் வருகிறான், அவன் வேறொன்றுக்கும் வரான். அதனால்தான் ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். அவன் தலையை சிலுவையிலே நசுக்கினார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நீ நம்பிக்கையா இரு. உங்க ஊழியம் அவர் மேல நம்பிக்கையா இருக்கட்டும். என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறார். என் ஊழியத்தில், என் குடும்ப வாழ்க்கையில என் கூட இருக்கிறார். என் பிள்ளைகள் வாழ்க்கையில என் கூட இருக்கிறார். என் எதிர்கால வாழ்க்கையில் என் கூட இருக்கிறார். என் வேலை ஸ்தலத்தில் என் கூட இருக்கிறார். என் நம்பிக்கையே அவரே என்று நாம் முழு உள்ளத்தோடு இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, உன் ஜெபங்களை உனக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 12ஆம் மாதத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறான்னா உங்களுக்கு நன்மை செய்வதற்காக. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறான்னா உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறான்னா உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போவதற்காக. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார்னா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன், சமாதானம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்.
இப்போ வேற கிறிஸ்மஸ்லாம் வருது, நியூ இயர்லாம் வருது. நிச்சயமா கடையில் ஒன்று வாங்கினா சத்தமா சொல்லுங்க, ஒன்று வாங்கினா இப்போ பிரதர் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கினார்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஃப்ரீ. நான் ஒரு ஷர்ட் வாங்கினேன்னா நான் ஒரு ஷர்ட் ஃப்ரீ. இப்போ பாஸ்ட் இப்பயே புக் பண்ணிட்டாரு, ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் ஃப்ரீ. அல்லேலூயா. நானும் ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் ஃப்ரீ. எனக்கும் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். சரி அப்படியே விடுங்க, ஒன்று வாங்கினா சில நேரத்தில் 2 கூட இலவசமாக வரும். கரெக்டுங்களா? எப்போ? இந்த சீசனில் மட்டும்தான். அதுக்கப்புறம் 1க்கு காசு கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, 3மே இலவசம்தான். பலன், சமாதானம், ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு வேணும்? நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால தான் யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நபதர் பாக்கியவான், பாக்கியவதி இல்லையா? விசுவாசித்தவளே பாக்கியவதி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயம் எடுக்கும் போது கர்த்தர் நம்மளை பாக்கியவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனால தாவீது சொல்லுகிறார், வாசிக்கலாம், சங்கீதம் 130:5 வாசிக்கலாம். சங்கீதம் 130:5 வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பி இருப்போம். கர்த்தர் இந்த மாதத்துல பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தையை நாம் நம்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை கனப்படுத்த வேண்டும். நான் மீஞ்சூர் பகுதியில் ரொம்ப நாள் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்பாக நான் மீட்டிங் போயிருந்தேன். மார்னிங் 6 மணி சர்வீஸ் பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் வருகிற ஒரு சபை அது. மார்னிங் ஒரு 6 மணிக்கு மீட்டிங், 9 மணிக்கு ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங் முடிச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு சபை, அதே சபைக்கு மதியம் ஒரு 2 மணிக்கு யூத் மீட்டிங். ஈவினிங் வந்து ஃபேமிலி மீட்டிங், 4 மீட்டிங் என்னை புக் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங் நான் போயிருந்தேன். 6 மணி சர்வீஸ் முடிஞ்சேன், 9 மணி சர்வீஸ் முடிஞ்சது. 2 சிறு பிள்ளைங்க, ஒரு 16 வயசு இருக்கும், 2 சிறு பிள்ளைங்க 16 வயசுல ஒரு நோட்டு எடுத்துன்னு வந்தாங்க. என்ன நோட்டு தராங்களேன்னு சொல்லிட்டு நான் வாங்கி பார்த்தேன். நான் என்ன வசனம் சொன்னனோ, நான் என்ன வார்த்தையை சொன்னனோ அந்த வார்த்தையை கனப்படுத்தி அந்த நோட்டில் எழுதியிருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு வார்த்தை மிஸ் ஆகலை. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எழுதியிருந்தாங்க. ஸோ எழுதினோடனே சரி, காட் பிளேஸ் யூ, இப்படி தான் ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்ன உடனே அந்த அங்கிள் எனக்கு சைன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சைன் போட்டு அந்த என் மினிஸ்ட்ரி பேரை போட்டு அந்த பாஸ்டர் உடனே சொன்னார் எங்ககிட்ட, இந்த 2 பிள்ளைகளும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம், வாலிப பிள்ளைகள்ல. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் கனப்படுத்தணும். அல்லேலூயா. சாப்பிட்டோம், மீட்டிங் 2 மணி மீட்டிங், யூத் மீட்டிங் வரும். அந்த யூத் மீட்டிங் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கோம். அதே மாதிரி அந்த 2 சிறு பிள்ளைங்க வராங்க. அந்த யூத் மீட்டிங்கில் முடிச்சுட்டு வார்த்தை அதே மாதிரி எழுதுனாங்க. நான் சொன்னேன், இந்த வாட்டி இந்த கிரெடிட் உங்கள் பாஸ்டருக்கு தான் சேருன்னு சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்களே சைன் போடுங்க நான் சொன்னேன். இல்லை நான் வாரம் சைன் போடுவேன், இந்த வாரம் நீங்கள் போடுங்கன்னு சொன்னோன்னே நான் மீண்டும் அதில் காட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு என் பேர் நான் சைன் போட்டு கொடுத்த உடனே அப்போ பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இட்ஸ் அ கிளவர் கேர்ள். 2 பேருமே அருமையான சகோதரிகள். யார் வசனத்தை சொன்னாலும் எடுத்து கனப்படுத்தி எழுதி தியானிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. இந்த சிறு வயதிலே 2 பிள்ளைகளும் தீர்க்க தரிசனத்தை உரைப்பார்கள் என்று அந்த பாஸ்டர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்தும் போது நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். மெய்ப்பன போல தமது மந்தையை மேய்க்கிற தேவன், நம்மளை மேய்க்கிற தேவன், அவரை நாம் கனப்படுத்தும் போது ஆடுகள் சேதப்படாதபடி, ஆடுகள் விழாதபடி, ஆடுகள் முட்செடியிலே விழாதபடி, ஆடுகள் பள்ளத்திலே விழாதபடி. ஆடுகள் என்பது யார்? நீங்களும் நானும் தான். மெய்ப்பனோட மந்தைகள் நம்ம எல்லாம். நம்மளை அழகாக கொண்டு போய் நல்ல பாதையில சேர்க்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்துல கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பு, கிருபையும் மீட்பும் எங்க இருக்கிறது? கிருபைன்னு சொல்லுவாங்க. கிருபை எங்க இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில தான் கிருபை இருக்கு. தேவனுடைய வசனத்துல தான் கிருபை இருக்கு. தேவனுடைய வாழ்க்கையில தான் கிருபை இருக்கு. வார்த்தையில தான். அந்த வார்த்தையில திரளான விடுதலை, சமாதானம், சுகம், அற்புதம், அடையாளம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசு இயேசுவின் நாமத்தை சொன்னவனே விழுந்து போகிறான். அதுல கிருபையும் திரளான மீட்பும் விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இந்த சபை கர்த்தரை முழுவதும் நம்பி இருக்கணும். ஏன் இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார்? அவர் வருகையில் நிற்க வேண்டும்.
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இந்த சகோதரி மட்டும் ஆசீர்வாதத்தோடு இருந்தா அது கர்த்தருடைய சித்தமா? யோசிச்சு பாருங்க. அந்த சகோதரி மட்டும் சபையில ஆசீர்வாதமா இருந்தா கர்த்தருடைய சித்தமா? எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த சகோதரி ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த சகோதரி ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த 2 தங்கச்சி ஆசீர்வாதமா இருக்கணும், பாட்டிமா ஆசீர்வாதமா இருக்கணும், கீபோர்டு வாசிக்கிற தங்கச்சி ஆசீர்வாதமா இருக்கணும், சிஸ்டர் ஆசீர்வாதமா இருக்கணும், அம்மா ஆசீர்வாதமா இருக்கணும், ஐயா ஆசீர்வாதமா இருக்கணும், பாட்டிமா ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க பாஸ்டர் ஊழியம், ஏன் ஊழியம் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமான இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆதியாக 24:1 சொல்கிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன்க. நம்ம வறுமையா இருக்கக்கூடாது, அல்லேலூயா. நம்ம ஏழ்மையா இருக்கக்கூடாது, அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? செழிப்பா இருக்கணும். அதான் ஆண்டோட சித்தம். அதுக்கு தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், அதுக்கு தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். ஆபிரகாம் பாருங்க, நல்ல பணக்காரரா இருந்தார், நல்ல ஆசீர்வாதமா இருந்தார், வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார், மிகுந்த செல்வந்தனாயிருந்தான். காரியம் என்ன? தேவன் மேல வைத்த விசுவாசம், நம்பிக்கை தான். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப ஏங்க நம்மளுக்கு வறுமை இருக்கணும்? நம்மளுக்கு ஏன் போராட்டம் இருக்கணும்? நம்மளுக்கு ஏன் கடன் பிரச்சனை இருக்கணும்? நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் வல்லமையுள்ள தேவனாச்சு. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, இந்த வருடத்தின் இறுதியில் வந்திருக்க உங்க வாழ்க்கையை முழுவதும் ஒப்புவீங்க. அவரே இந்த மாதத்துல காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தாலும் சரி, வீட்டு காரியம் இருக்கட்டும், பிள்ளைகள் காரியம் இருக்கட்டும், எதிர்காலம் இருக்கட்டும், கர்ப்பத்தின் கனிகள் இருக்கட்டும், பலவீனங்கள் இருக்கட்டும், அவர்கள் முதிர்வதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒருவன் என்னிடத்துல வாஞ்சையா இருந்தால் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பதான் ஆண்டோட சித்தம். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தான் வந்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன? நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறது ஆண்டோட சித்தமா இருக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள நம்பிக்கையோடு இருங்க. அவர் நம்பிக்கையோடு இருங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமா இருங்க. பேரு என்ன? உங்க பேரு விசுவாசம். பேசுறதெல்லாம் அவிசுவாசம். பேசுறது என்னது? அவிசுவாசம். பேர் என்னது? விசுவாசம். நான் பேசுறதுலாம் ஐயோ நேரம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, ஏதாவது வந்துடும், அவிசுவாசம். என்ன பாஸ்டர்? ஏதாவது வந்துடும் நைட்ல, ஒரு பயம். வாக்குத்தத்தத்தில் பிரதான வாக்குத்தத்தம், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நானே உன் கேடகம், நானே உன் நம்பிக்கை, நானே உன் துருகம் தான் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம விசுவாசத்துல ஓட வேண்டும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பு, அவரே துணையும் கேடகமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்துல துணையுமாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய கான்டாக்ட் நம்பர் யாருக்குன்னா தெரியுமா? போன் நம்பர். பாஸ்டர் சொல்லாதீங்க. நல்லது, கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனமா நம்ம சொல்லலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, இதையும் சொல்லலாம் பிரதர்னு சொல்லிட்டு. ஆபத்து காலத்துல சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்போது உன்னை விடுவிப்பேன். சங்கீதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது எங்க இருந்து கூப்பிட்டாலும் சரி, அங்க வந்து நிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரே சொல்றார் பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் ஒரு ரூபாய்க்கும் கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும், எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. என்னிடத்துல விசுவாசம் உள்ளவனா. எவருடைய வீட்டுல துக்க செய்தி வருது, அவள் மகள் மரித்து போனால் இந்த துக்க செய்தி வருது, ஆண்டவர் உடனே எவர் பார்த்து நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இருந்த ஆண்டவர் சொல்றாரு. வேற வார்த்தையே சொல்ல, ஒரே வார்த்தை, நீ பயப்படாது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் நீ தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்போது எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம்
உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல ஆண்டவரே சொல்றாரு. நம்ம சொல்லுவோமா, உங்க பாரத்தை என் மேல வைங்கன்னு சொல்லுவோமா? ரேஷன் கார்டில் ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி யாருன்னா வச்சு பெரியவங்க வச்சாலே, ஐயா இதை கொஞ்சம் எடுத்து போய் வீட்டில் சேர்த்துருங்க சொன்னாலே, இல்லைம்மா அது வெயிட்டாக இருக்குமா, நம்ம சொல்லியிருக்கோம்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா இந்த குடம் தண்ணி எங்கள் வீட்டில் எடுத்துன்னு வந்து வெய்மா, வாலிப தங்கச்சிக்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இல்லை எனக்கு வேலை இருக்கு, இல்லை நான் காலேஜ் போகணும், இல்லை ஸ்கூலுக்கு போகணும் சொல்லுவோமா? ஒரு குடம் தண்ணி ஒரு 5 கிலோ இருக்குமா சிஸ்டர்? அதுவே நம்மளால முடியல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களையும் என்னையும் பார்த்து, கர்த்தர் மேல் அவர் உன்னை நீதிமான். அல்லேலூயா. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. எந்த பாரமா இருந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுனாலும் கர்த்தர் மேல உங்க பாரத்தை நீங்கள் வைங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், நடத்துவார், நித்தமும் நடத்துவார். எப்படி நடத்துவார்? ஒரு மெய்ப்பனை போல தமது மந்தையை நடத்துகிற தேவன். நல்ல கரங்களை தட்டி தகப்பனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. உங்கள் நம்பிக்கை கர்த்தரை முழுவதுமாக நம்பி இருக்கணும். சில பேர்லாம் இன்னைக்கு பாதி தான். நான் விசுவாசிக்கிறேன் உங்க பாஸ்டர் உங்களை அப்படிதான் நடத்திருக்கிறார். 100க்கு 100% நீங்கள் நம்புகிற தேவ பிள்ளைகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் 50-50 தான். ஆலயத்துக்கு போலியா, வேலைக்கு போயிட்டேன். ஆலயத்துக்கு போலியா, திருமணத்துக்கு போயிட்டேன். ஆலயத்துக்கு போலியா, உடம்பு சரியில்லை. ஆலயத்துக்கு போலியா, முட்டி வலி. ஆலயத்துக்கு போலியா, தலைவலி. ஆலயத்துக்கு போலியா, ஜுரம். ஆலயத்துக்கு போலியா, வீட்டில் கரண்ட் இல்லை. ஆலயத்துக்கு போலியா, வீட்டில் தண்ணி இல்லை. ஆலயத்துக்கு போலியா, துணி துவைக்கல. ஆலயத்துக்கு போலியா, நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, தூங்கிட்டேன். ஆலயத்துக்கு போலியா, இந்த வாரம் போல. நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க. ஆண்டவர் அதுக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதுக்கு அழைப்பு கொடுக்கல. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று ஆண்டவர் வாக்கு. உண்மையில் கர்த்தர் மேல. அதனால்தான் கர்த்தருக்காக நான் காத்து இருக்கிறேன், அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று தாவீது ராஜா அழகாக சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேலை நம் நம்பிக்கை ஆண்டவரிடத்துல முழுமையா இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறபடியினாலே அவர் மேல உங்கள் பாரத்தை வைங்க. அவர் மேல உங்கள் பாரத்தை வைங்க. உங்க குடும்ப வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், உங்கள் நம்பிக்கை அவர் மேல நீங்கள் முழுவதும் இருக்கும் போது நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை இந்த 12ஆம் மாதத்துல வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு இடத்துல நீங்க வாசி பாருங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார், ஒரு வசனத்தை. நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி யார் செய்கிறார்? கர்த்தர் செய்கிறார். உன்னுடைய வழி கர்த்தருக்கு நம்பிக்கையோடு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சமாதானம் ஆகுவா. யாரெல்லாம் ஆறாங்களாம்? வியாதி, பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், தொல்லைகள். 3 வருஷம் வியாதியா இருக்கட்டும், 5 வருஷம் வியாதியா இருக்கட்டும், இல்லை டாக்டர் சொல்லலாம் காலம் முழுக்க அந்த டேப்லெட் போடட்டும், இப்படி டாக்டர்ஸ் யாரு சொன்னாலும் சரி. ஆனா உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, அவர் மேல நம்பிக்கையா இருந்தா, இந்த 12ஆம் மாதத்துல உங்களுக்கு விரோதமாக எழுந்த 11 மாதத்துல சத்துருக்கள் உங்களுக்கு சமாதானமாய் மாகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு மீன் விற்கிற பாட்டிமா நம்ம ஒன்னும் ஆண்டவர் வார்த்தைக்கு உள்ள போயிட்டு இருக்கோம். நல்ல ஆழமான சத்தியத்தோடு நல்லா கேளுங்க. இந்த மீன் விற்கிற பாட்டியம்மா அவ்வளோ கடன் வாங்கி தொழில் பண்ணிட்டாங்க. மீன் விற்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஆனால் அவங்களோட சூழ்நிலை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுக்கு யாருமே இல்லை. அந்த பாட்டிமாக்கு கடனை வாங்கி சிறு வியாபாரம், மீன் வியாபாரம் செஞ்சு கடன் ஆயிடுச்சு. ஒரு நாள் பாரத்தோடு நான் தனிப்பட்ட ஒரு அம்மாவா இருக்கனே ஆண்டவரே, என் வாழ்க்கையில யார் உதவி செய்வா? எனக்கு பிள்ளைகள் சப்போர்ட் இல்லையே, என் வயிற்றோடைய செலவுக்கு
என் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு வியாபாரத்துக்காக தானே தொழில் செஞ்சேன். ஆனால் அந்த தொழிலில் இப்போ கடன் ஆகி லாஸ் ஆகி ஆண்டவரிடத்துல அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, திக்கற்றுள் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். உங்கள் ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிற தேவன். அந்த பாட்டிமா ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே இந்த வியாபாரம் என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு வருமானம் என்ன இருக்கு, என் வயிற்று பிழைப்பு என்ன இருக்கு, எனக்கு யாருமே இல்லையே. ஒடுக்கப்படுவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவன், பசியா இருகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், கட்டுண்டோர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிற தேவன். அந்த கடன் கொடுத்த சகோதரர் வந்து சொன்னாங்களாம், இந்த அம்மா அப்படி ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம், அம்மா உங்ககிட்ட நிறைய நான் வாங்கிட்டேன், இந்த காசு கொஞ்சம் வச்சுக்கோங்க, இந்த மீன் வியாபாரத்தை செய்யுங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க இதுக்கப்புறம் எந்த காசும் கொடுக்க வேணாம். அல்லேலூயா. உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன்னுடைய சத்துருக்களும் சமாதானமாய் மாறுவாங்க. அல்லேலூயா. வியாதி உன்னை விட்டு ஓடும், பலவீனங்கள் ஓடும், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அல்லேலூயா. உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எதை குறித்து சோர்ந்து போகாதீ. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல முழுவதும் இருக்கட்டும். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசோட வேலை என்ன? ஏன் பிசாசோட வேலை என்ன? அவிசுவாசத்தை கொடுப்பான், அவநம்பிக்கையை கொடுப்பான். என்ன நீ ஆலயத்துக்கு போய் என்ன சாதிச்சிட்ட, நல்லா ஆராதிச்சு நீ என்ன பண்ணிட்ட, நம்ம இருதயத்துல என்ன பண்றோம்? அவிசுவாசத்தை கொடுப்பான். அதனாலதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? இயேசுனுடைய வசனத்தை வச்சுதான் எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொல்லி எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடுவான். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோட கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்கிறோம். முழுவதும் அவர் நினைத்துக் கொள்ளுங்க. முழுவதும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5-6. சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது செவைப்படுத்துவார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீங்க சுயமா முடிவு எடுத்துறாதீங்க. ஆண்டவர் தான் அந்த 12ஆம் மாதத்துல ஒரு ஆலோசனை கொடு. நீங்க சுயமா முடிவே டாக்டர்கிட்ட போனோமா, ஆண்டவரே உங்க சித்தத்தைப்படி நடக்கட்டும், ஆமேன்னு சொல்லலாமா? நான் வீடை கட்டினா ஆண்டவரே உன் சித்தத்தைப்படி நடக்கட்டும், ஆமேன்னு சொல்லலாமா? என் பிள்ளைகள் வாழ்க்கை உன் சித்தத்தைப்படி நடக்கட்டும், ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் குடும்ப வாழ்க்கை சித்தத்தின்படி நடக்கட்டும், என் ஊழியம் சித்தத்தின்படி நடக்கணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை சித்தத்தின்படி நடக்கணும், என் வீட்டார் ரட்சிக்கப்படுது உன் கரத்துல இருக்கு ஆண்டவரே, நடத்துங்க. ஹல்லேலூயா. ரபா தகதன ரபா ஷதகத ரபா கபா ரிபா கபா. சுய புத்தியின் மேல சாயாத. நாங்க இந்த ஊழியத்துக்கு வரும்போது நான் சுயமா சில காரியங்களை செஞ்சேன். சுயமா சில காரியங்களை மாம்சத்துல நான் முடிவு எடுத்தேன். சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார், நீ தோத்துருவ, மாம்சத்துல எத்தினா, மாம்சத்துல எத்தா நீ தோத்துருவ, நீ பிரசங்கம் பண்ண முடியாது, தோத்துருவ, உன் பாடல் ஊழியம் ஆசீர்வாதமா இருக்காது, தோத்துருவ, நீ மாம்சத்துல எந்த முடிவு எடுத்தாலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தோத்துருவ, ஆனா உன்னுடைய முழு உள்ளத்தையும் ஆவியானவர் நம்புனாரு. அல்லேலூயா. என் ஆவியானருக்கு விட்டு கொடுத்த ஆரம்ப நாட்கள் ஆவியானவர் விட்டு கொடுத்தேன். உலகத்துல சிங்கர் தான் நீனு, ஆனா இங்க வந்தா நீ என்னுடைய வேலைக்காரன் என்று ஆண்டவர் சொன்னார். என்னுடைய வேலைக்காரன், எனக்கு நீ கீழ்ப்படின ஆண்டவர், உன் சுய புத்தின்படி ஊழியம் செய்யாத. அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துங்கன்னு. கர்த்தர் இன்னைக்கு ராஜாக்களோடு உட்காரும்படி, தேவ சத்தியத்துக்கு நிற்கும்படி, ராஜ்யத்தை கட்டும்படி, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி ஊழியத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது கைனால வாய்க்குங்க. ஏசாயா 53:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது கைனால வாய்க்கும். நம்ம ஜெபம் பண்ணா போதுங்க, கர்த்தர் சரியான பாதை நம்மளை அனுப்புவார். நம்ம ஜெபம் பண்ணா போதும். ஒரு 2 ஆமென் தான் வருது இத்தனை பேருக்குள்ள. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா போதும், கர்த்தருக்கு சித்தமானது மட்டும் தாங்க வாய்க்கும். நீங்க கடனே வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை போல பாக்கியவான் இந்த பகுதியில யாருமே இல்லை. உங்களை போல பாக்கியவதி இந்த பகுதியில யாருமே இல்லை. நீங்க ஆண்டவர் சித்தம் தான் ஆண்டவர். என் வாழ்க்கை என்ன செய்யணும் ஆண்டவர்? இன்னைக்கு உங்க சித்தத்தின்படி நடக்கணும். எழுந்த உடனே உங்க சித்தத்தின்படி நடக்கணும் ஆண்டவர். ஆவிக்குரிய வாழ்க்கை சித்தத்தின்படி நடக்கணும் ஆண்டவர்.
நான் வீடு கட்ட போறேன், உங்க சித்தத்துப்படி நடக்கணும். ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். திருமண காரியம் ஆண்டவர் சித்தத்துப்படி நடக்கணும். ஆண்டவர் ஞாவிக்குரிய வாழ்க்கை சித்தத்தின்படி நடக்கணும். ஒரே ஜபம், உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற நடத்துங்கன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களை பார்க்கிற ஸ்பெஷலே வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை பார்க்கும்படி தேவ ஆவியானவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. தேவனுடைய வார்த்தையை நம்பிருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு, என் குடும்பத்திற்கு, என் ஊழியத்திற்கு, என் வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இவரே உலகத்திற்கு வந்த மெய்யான ஒளி. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுது. இவரே உலகத்திற்கு வந்த மெய்யான ஒளி. எங்க வாக்கு தத்தம் நமக்கு தாங்க. அது வாக்கு தத்தம் யாருக்கு? நமக்கு தான். மெய்ப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? மந்தைக்கு தான், நமக்கு தான் ஆசீர்வாதங்க. நாங்க அவர் சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்தா நம்ம தான் பாக்கியவன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனம், அதனால தாவீது சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணின தேவன் என்று. இந்த ராத்திரி வேளை மாதத்தை துவக்க நாள்ல, இந்த 12ஆம் மாதத்துல வந்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்னிலிருந்து உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். உங்க குடும்பத்தை கர்த்தர் குட்டி பரலோகமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க வாசி பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் நீக்கி அவர்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிஸ்டர், உங்க நேம் சிஸ்டர் ஜெயலட்சுமி சிஸ்டர். இப்படி சொல்றாங்க வார்த்தைகளை. இயேசு ஜெயலட்சுமி சிஸ்டருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பாவங்களையும் மன்னித்து என்னை ரட்சிக்கவே இந்த பூமியில வந்தார். ஹல்லேலூயா. நீங்க இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஜெயலட்சுமி சிஸ்டர் சொல்லணும், இப்படி சொல்லணும், இயேசு எனக்காகவே சிலுவையிலே சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், அவருடைய சமாதானம் எனக்கு தான் என்று நீ சொல்லணும். ஹல்லேலூயா. இப்படிதான் அறிக்கை செய்து நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஜனங்களை மன்னித்து பாவத்தில் விடுதலையாக்கி ரட்சிக்கவே, தேவ சித்தத்தை நிறைவேற்றவே இந்த பூமியில இயேசு வந்தார். அவர் உங்களை விடுதலையாக்க, உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலையாக இருக்கிறது. மெய்யான விடுதலை. அவரிடத்துல நம்பிக்கையா இருங்க, அது மெய்யான விடுதலையா இருக்கு. வியாதி பலவீனத்தோடு இருக்கீங்களா? அந்த மாதத்தை துவக்க நாள்ல குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. தலைவலி நீங்கும், சோர்வுகள் மாறும், பலவீனங்கள் மாறும். சரீரத்துல சுகத்தை கொடுக்கிற தேவன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாள் அரணான கோட்டையா இருந்து தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நாகும் 1:7 சொல்லுகிறது. நம்மளை அறிந்திருக்கிற தேவன் கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. பலன், சமாதானம், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். வாக்கு தத்தெல்லாம் பாருங்க, ஆண்டவர் அதோட நிறுத்தல. இரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே, அதோட நிறுத்தல. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தான். கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார், அதோடு நிறுத்தல. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எபிரேயர் 6:14 கொண்டு வந்து நிற்கிறார் ஆண்டவர். அதுக்கு நடுவுல உபாகம் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். 2%, 100, 1000 அளவே இல்லாத ஆசீர்வாதம். எபிரேயர் 6:14 நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிற தேவன். நல்ல கரங்களை தரலாம். பெருக பண்ணுகிற தேவன்,
அல்லேலூயா. பெருக பண்ணுகிற தேவன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று வாக்கு பண்ணிருக்க. என் ஜனங்கள் நம்மளை தான் சொல்றார். என் ஜனங்கள், அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. மெய்ப்பனை போல என் ஜனங்களை நான் ஆசீர்வதித்து மெய்ப்பேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேலையில உங்க வாழ்க்கை கர்த்தரிடத்துல முழுவதும் அர்ப்பணிங்க. இன்னிலிருந்து எவ்வளவு சதவீதம்? 100% யாரு? எனக்கு கர்த்தர் தான். காலையில் இன்விடேஷன் வந்தா, இன்விடேஷனா கர்த்தரா? கர்த்தர் தான். அல்லேலூயா. காலையில் எங்கன்னா பிக்னிக் டூர் எதனா ஆஃபர்ஸ் வந்ததுன்னா கர்த்தர் தான். நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று. நமக்கு சண்டே மார்னிங் தான் ஆஃபர்ஸ் நிறைய வரும். சண்டே மார்னிங் தான் வேலை வரும். சண்டே மார்னிங் தான் ஸ்பெஷல் கிளாஸ் வரும். நான் சொல்லிட்டுங்களா, பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்தால் போகாதீங்க. சண்டே மார்னிங் கர்த்தருக்கு சமூகத்தில் நில்லுங்க, கர்த்தர் சமூகத்தில் நில்லுங்க. நீங்கள் 100% வாங்கும்படி தேவன் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் சித்தமானா 100% கூட ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கர்த்தரோட பிள்ளைகள் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வர்றதில்லை. அவங்க நம்பிக்கைலாம் எது இருக்கு? படிப்பு மேலே. உண்மைதான், வேணும் தான் படிப்பு, நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா அதை விட யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து தூக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை அறிகிறதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தரை அறிகிற அறிவே ஞானத்தின் ஆரம்பம். படிப்பு அங்கேயே வந்துட்டு இங்கிலீஷ் பேசுவீங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா சாட்சிலாம்? இங்கிலீஷை படிக்க தெரியாது, இங்கிலீஷ் சூப்பரா பேசுவாங்க. இங்கிலீஷ்ல ஆண்டோட வார்த்தையை கொடுப்பாங்க. கர்த்தருடைய ஞானம் அது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையில நம்ம இந்த 12ஆம் மாதத்துல என்னுடைய ஊழியம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், ஆவிக்குரிய வாழ்க்கை, எல்லாத்திலையும் நம்ம கர்த்தரே நம்பி இருக்கலாம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். சிங்கக்குட்டிகள் தாட்சென்று பட்டினியா ஆயிருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. பக்கத்துல பார்த்து, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சொல்லுங்க, இதை சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமேன் சொல்லுங்க. இப்ப ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கல. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கும் ஒரு நன்மை. ஆமேன் சொல்லி கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள அந்த 12ஆம் மாதத்துல. அல்லேலூயா. ஓ ரபா தகதன ஷதா ரபா. நமக்கு எல்லாருக்கும் வேதத்துல தெரியும் சக்கையை குறித்து. அவன் அதிக வட்டி வாங்குறவன், உலகத்துக்காக வாழ்ந்தவன், உலக பிரகாரம் இருந்தவன், எல்லாருக்கும் தெரியும். கரெக்டுங்களா? நீங்க வாசி பாருங்க. சக்கை வேதம் சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 9 மணிக்கு முடிக்க போறோம் நம்ம. அவர் எரிகோவில் பிரவேசித்த போது அதன் வழியாய் நடந்த போகில் ஆலயக்காரனும் தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சக்கை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். பாவியான ஒரு மனுஷன், உலக பிரகாரமான இருந்த ஒரு மனுஷன் அறிந்திருக்கிறான். இயேசு நன்மை செய்கிற தேவன், இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன், மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன், நாயின் ஒரு விதவை மகனை உயிரோடு எழுப்பின தேவன், பர்த்திமைக்கு கண்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன் அவன். அல்லேலூயா. தேவன் அவர் என்று அனைத்தையும் அறிந்திருக்கிறான் அவன். அல்லேலூயா. அவர் செங்கடல் இரண்டாக பிளந்த தேவன் என்று அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அவர் அற்புதங்களும் அடையாளம் செய்கிற தேவன், 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்று எல்லாத்தையும் அறிந்த தேவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். அல்லேலூயா. அவன் எப்ப ஆண்டவர் நம்பி வகை தேடினானோ ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க. அல்லேலூயா. மனுஷனோ முகத்தை, நான் கர்த்தரை எங்க பாக்குறாரு?
சக்கையுடைய இருதயத்தை பார்த்தார். அல்லேலூயா. அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலைல பார்க்கணும் ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிகாலைல பார்க்கணும், அதிகாலைல ஜெபம் பண்ணணும், அதிகாலைல வேதத்தை படிக்கணும். அல்லேலூயா. அவன் இயேசுவை பார்க்கும்படி வகை தேடினான். இயேசுவை பார்க்கும்படி வகை தேடினான். ஒரு காட்டாத்தி மரத்துல ஏறினான். அந்த இடத்துல இயேசு வந்தபோது யாரு பார்க்க, இயேசுவை பார்க்க யாரு போனா? சக்கேயு போனான். ஆனா அப்ப இயேசு என்ன பண்றார்? முந்தி கொண்டார். நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு வசனம்? வசனம் புரியுதுங்களா? வசனம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஆவிக்குரிய வசனம். சக்கேயு இயேசுவை பார்க்க வகை தேடினா, ஆனா அவன் இருதயத்தை பார்த்த இயேசு முந்தி கொண்டு, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேயுவை நீ சீக்கிரமா இறங்கி வா. ஆண்டவர் தான் சொல்றாரு, சக்கேயு சொல்ல. இது யார் சொல்றாரு? மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நம் தேவன் ஒருவர் தான் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உங்க ஜெபத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களை விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க சபையில வந்து ஆலயத்துக்காக பிரயாசப்படுறீங்களே, அவர் உங்களை பார்க்கிறார். நீங்க மழை வெயில் பார்க்காம ஓடி வந்து தேவனை மகிமைப்படுத்த வரீங்களே, அவர் உங்களை பார்க்கிறார். ஒருவேளை நன்மை கிடைக்கல, தாமதமாக நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்கள் நம்பிக்கையில விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. உங்க நம்பிக்கை இழந்துராதீங்க. நடக்கல பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாள் நிச்சயமாக முடிவு உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிதான் சக்கேவாக்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சக்கேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டுல. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். துக்கத்தோட இயேசு பார்க்க வந்திருப்பான். என் பாவத்தை மன்னிக்கணும், என் சாபத்தை மன்னிக்கணும், நான் வியாதி பலவீனத்தோடு இருக்கிறேனே, நான் அதிகமா வட்டி வாங்குறேன், சாபமாச்சே, யாராவது சொல்லியிருப்பாங்க சக்கை கிட்ட. அவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். ஆனா இயேசு அவனை பார்த்து ரட்சிப்பை கொடுத்தார். தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி ரட்சிக்கவே இந்த பூமியில இயேசு வந்தார் என்ற வசனத்தை அவன் அறிந்ததுனால இயேசுவை பார்க்க வகை தேடினான். இயேசு நம்பி போனான். அவன் காட்டாதி மரத்துல ஏறினான். இயேசு உடனே சீக்கிரம் இறங்குவான்னு சொன்ன போது அவன் இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்தது. அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறவர் அவர். அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த ராத்திரியில, இந்த மாதத்துல உங்க சூழ்நிலைகள் மாறும். நீங்க விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. ஆண்டவர் சக்கையை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு ஒரு விடுதலை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எங்களுக்கு ஒரு 3வது குழந்தை பிறந்தது. கடந்த முறை நாங்க வரும்போது நாங்க 2 குழந்தை. எங்க மனைவி அன்னைக்கு அந்த டைம்ல கன்சீவா இருந்தாங்க. 3வது குழந்தை பிறந்தது. 3வது குழந்தை பிறந்த ஊழியத்துக்கு நாங்க குடும்பமா போறதுனால ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவரே, நாங்க ஊழியத்துக்கு புறப்பட்டு போக போறோம் ஆண்டவரே. புறப்பட்டு போக போறோம்னு சொன்ன உடனே பிசாசு என்ன பண்றான்? அந்த இடத்துல நம்மளுக்கு பலவீனத்தை உண்டு பண்றான். போட்ட ஸ்டிச்சிங் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. போட்ட ஸ்டிச்சிங்கு பிரிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 ஓட்டை. நான் சாட்சி, உங்க விசுவாசத்திற்காக சொல்றேன். 4 ஓட்டை. நல்லா இவ்வளவு பெரிய ஓட்டை. ஓட்டை மட்டும் இருந்தா பரவாயில்ல, கூட என்ன இருக்கு? ரத்தம் கசியுது, சீவு, பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது கடந்து வருது. அல்லேலூயா. அதே நேரத்துல தீபாவளி, யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல தீபாவளி டைம், ஃபெஸ்டிவல் டே. பக்கத்து வீட்டுல வெடிச்ச பட்டாசு என் பையன் தலை மேல பட்டு இந்த இடம் ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. அந்த பட்டாசு பட்டு இந்த கண்ணு எல்லாம், புருவம் எல்லாம், ரப்பம் எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த இடத்துல 2 ஓட்டை. அல்லேலூயா. ஒரு இடத்துல மனைவி பலவீனம், 4 ஓட்டை. பையனுக்கு தலை ஃபுல்லா எரிஞ்சு போயிடுச்சு. ஒரு பக்கம் ஊழியத்துக்கு ஓடணும், ஒரு பக்கம் குட்டி பாப்பா, இன்னொரு பக்கம் பிறந்த குழந்தை 1 மாசம். ரொம்பலாம் இல்லை, 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வைத்தியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். கை வைத்தியம் இல்லை சொல்லுங்க, கை வைத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க, நாட்டு வைத்தியம் இல்லை சொல்லுங்க, ஜப வைத்தியம். அல்லேலூயா. என்ன வைத்தியம்? ஜப வைத்தியம். தேவனுடைய தழும்புகளாலே சுகம் உண்டு. தேவனுடைய ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு. மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்க்கிற தேவனவர். அல்லேலூயா. ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவர், சக்கேயுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், சக்கேயுக்கு சமாதானத்தை கொடுத்தவர். அல்லேலூயா. ரபா தகதன ரபா ஷதகத ரபா.
ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஹாஸ்பிட்டல் போனால் 50,000 சொல்லுவோம். அட்மிஷன் இலவசமாய் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் அது. சொல்லுங்க, இதான் ஜீவ தண்ணீர். இந்த புஸ்தகம் தான் ஜீவ தண்ணீர். சொல்லுங்க, இந்த வேத புஸ்தகம் ஜீவ தண்ணீர். இலவசமான சுகத்தை கொடுக்கிற ஜீவ தண்ணீர், கடன்களை அடைக்கிற ஜீவ தண்ணீர், வியாதியை நீக்குகிற ஜீவ தண்ணீர், பலவீனங்களை நீக்கிற ஜீவ தண்ணீர் இது. அல்லேலூயா. இதை குடிப்பவனுக்கு ஒரு காலம் தாகமே உண்டாகாது. அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற சமாதானமாய் இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவர் நீங்க தான் என்று. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் கர்த்தர் சமூகத்துல. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வீட்லயே, இவனுக்கும் ட்ரெஸ்ஸிங் தலையில. 8 நாள்ல கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 8 நாள்ல கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அந்த போட்ட அந்த பிரிஞ்ச தையல் எல்லாம் கூடும்படி கர்த்தர் கிருபையாய் உதவி செய்தார். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணிருக்கணும்? தையல் போட்டிருக்கணும். எத்தனை நாள் அட்மிஷன்? 10-15 நாள். ரெஸ்ட் எவ்வளவு நாள்? திருப்பியும் ஒரு 1.5 மாசம் ரெஸ்ட். கர்த்தர் இலவசமாய் விடுதலை ஆக்கினார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவரே உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவரே உன் வாழ்க்கையை சமாதானத்துல கொண்டு போவார். அவரே கடன் அடைக்க உதவி செய்வார். நீ கடன் வாங்காதபடி உதவி செய்வார். வாக்கு தத்தம் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். வாக்கு தத்தத்தினால் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் சமாதானத்தை பார்க்கும்படி உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பகல் வெயிலாகலும் இரவு நிலவாகலும் உன்னை சேதப்படுத்தாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதை முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 12ஆம் மாதத்துல இது முதற்கொண்டு உங்க போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா அவரே காரியத்தை இந்த 12ஆம் மாதத்துல வாய்க்க பண்ணுகிற தேவன். சமாதானத்தை கொடுக்க, சக்கையுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன். அவர் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, போதாது 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 ஆவில நிறைந்து ரா பா த க த த ஓ ரா பா ஷ த த த த ர க த ந துர் ர க பா 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 ரா பா த க த ரம்பிக்குடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கே வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு இப்போதே இயேசுவின் நாமத்தினால். நம்ம நம்பிக்கை இந்த நாட்களில் யார் இருக்கணும்? தேவன் மேல முழுவதுமா இருக்கணும். நம்ம முடிக்க போறோம், 2 மினிட்ஸ்ல முடிக்க போறோம். இயேசு செய்த 2வது அற்புதம் யாருக்கு தெரியும்? இயேசு செய்த 2வது அற்புதம். சரி, வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 40, நானே படிக்கிறேன், கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. 46ஆம் வசனம். பின்பு இயேசு தம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். இது இயேசு செய்த முதல் அற்புதம். அந்த ஊருக்கு மீண்டும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷர் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தார். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, எப்படி சக்கேயு இயேசுவை கேள்விப்பட்டானோ அப்படியே அந்த ராஜாவின் மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறான். அவர் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து ஆசீர்வதித்த போது 5000 பேருக்கு மேலாக சாப்பிட்டார்கள். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதம் எடுத்தபடி கர்த்தர் அந்த நாட்கள் அற்புதங்களை செய்தார் என்று அந்த ராஜா அறிந்ததுனால, அல்லேலூயா அல்லேலூயா, அறிந்ததுனால வேதம் சொல்லுகிறது, அவரை என் மகனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, 50ஆம் வசனம் சொல்லுகிறதுக்கு 49ஆம் வசனம் அதுல 49 நீ வர வேண்டும் என்றான். அல்லேலூயா. இயேசு உடனே சொல்றாரு 50ஆம் வசனத்துல, இயேசு அவன் நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனா. இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியம். இயேசு கொடுத்த அந்த வேத புஸ்தகத்தை நம்புனா உங்க வீடு குட்டி பரலோகம். இயேசு கொடுத்த அந்த வார்த்தையை நம்புனா நீங்க பாக்கியவான். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. சக்கேயுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் நமக்கு எல்லாத்திலையும் விடுதலை கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தையை
அவன் நம்பி கனப்படுத்தினான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கனப்படுத்தணும். அல்லேலூயா. நான் சொன்னல அந்த 2 சின்ன சகோதரிகள் தங்கச்சிங்க, 16 வயசு தங்கச்சிங்க, அந்த வார்த்தையை கனப்படுத்தினால சிறு வயதில் தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரத்தை கர்த்தர் அந்த சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்தார். நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும்படி, உங்க சபையில் எழுப்புதல் உண்டாகும்படி, அநேக ரட்சிக்கும்படும்படி, அநேக வியாதிஸ்தர்கள், பலவீனம் உள்ள ஜனங்கள், மதுபான பிரியர்கள், பாவத்தில் இருக்க ஜனங்கள், சாபத்தில் இருக்க ஜனங்கள், நோயில் இருக்க ஜனங்கள், கட்டுகள் இருக்க ஜனங்கள் உங்க சபையில் அனுதினமும் சேர்த்து கொண்டு உங்கள் மூலமாக, உங்க ஊழியர் மூலமாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த பகுதியிலே அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ராகா பாராபாதா. ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்துங்க. உங்க மூலமா உங்க சபையில ஒரு எழுப்புதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிஸ்டர் மட்டும் வந்தா பத்தாது, சிஸ்டர் வீட்டார் வரணும். சிஸ்டர் வீட்டார் மட்டும் இல்ல, சிஸ்டர் வீட்டில் இருக்க தெருவில் இருக்கவங்க வரணும். சிஸ்டர் வீட்டில் மட்டும் இல்லை, அவங்க வேலை ஸ்தலத்தில் வரணும். அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சபைக்கு வந்து தேவ நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. அவர் வருகைக்கு நாம ஆயத்தமாகணும். அல்லேலூயா. வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போனான். அதே நேரத்தில் நீ முடிக்க போற வாசிக்கலாம். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார். அப்போது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தார்கள். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கினது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரமே அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பின வந்தபோது இவர் ஆண்டவர் செய்த 2வது அற்புதம். அல்லேலூயா. வெளிச்சம் கிடைக்கல. ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் இது. அல்லேலூயா. 2வது அற்புதம் எது? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனா. உங்க ஊழியர் மூலமாக உங்க சபையில வார்த்தையை நீங்க நம்பி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில தினந்தோறும் அற்புதம். உங்க பாஸ்டர் பிரபு சொல்ற வார்த்தை, ஆண்டவர் மூலமாக வர வார்த்தையை நீங்க கனப்படுத்தி நம்பி போய் நீங்க வீட்டுல போய் கனப்படுத்தி ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்தீங்கன்னா உங்க வீட்டை குட்டி பரலோகமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதுனால அந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்தும் போது வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தையை கனப்படுத்தும் போது வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. அந்த வார்த்தையை நீங்க நம்பி போகும்போது நீங்களோ கடன் கொடுக்கும்படி, கடன் வாங்காதபடி உதவி செய்வார். நீங்களோ அந்த வார்த்தையை கனப்படுத்தும் போது கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். மூன்றுமே என்னது? இலவசம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இப்ப எத்தனை இலவசம்? மூன்றுமே. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனா என்ன இலவசம்? பலன், சமாதானம், ஆசீர்வாதம். இந்த 3 தான் இந்த 12ஆம் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. பலன், சமாதானம், ஆசீர்வாதம். எத்தனை பேர் வேணும்? 3 வேணுன்றவங்க அப்படியே எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாம். இந்த ராத்திரி வேளையில ஆண்டோட வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே, துவக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே எங்க கூட இருந்தீரே ஆண்டவரே. ஆண்டவர் என் கூட இருந்து நடத்தின இந்த 12ஆம் மாதத்துல நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்களும் வார்த்தையை கனப்படுத்துகிற ஜனமாய், உன் வார்த்தைக்கு செவிசாய்க்கிற ஜனமாய் இருக்கும்படி ஆண்டவரை உதவி செய்யும். சகேயுவுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரப்பா. இந்த சபையில கடனோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கட்டும். யாருக்கு பலவீனம் இருக்கு, யாருக்கு வியாதி இருக்கு, நீங்க அந்த இடத்துல கரத்தை வைங்க. இயேசு சொன்ன வார்த்தை அந்த ராஜா மனுஷன் நம்பி போனா கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஒரு 2 நிமிஷம் எங்க உங்களுக்கு பலவீனமா கண்களை திறக்க வேணாம், யாரையும் பக்கத்துல பார்க்க வேணாம். கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவன். ஏன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த மாதிரி ஆடுகளை மேய்க்கிற தேவன் அவர். அல்லேலூயா. மந்தைகளை மேய்க்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அவர். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மையுள்ளவராக. எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் நீ கண்களை திறக்காதீங்க. இந்த 12ஆம் மாதத்துல இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையில இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமையான கரம் இறங்கி வந்திருக்கிறது. உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை, ஒரு பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை, சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சபிக்கிறோம் அப்பா. சபிக்கிறோம். பொல்லாத சத்துருவை நாங்கள் சபிக்கிறோம். ஒரு விடுதலை, ஒரு சமாதானம். நீ கடன் வாங்காதபடி கர்த்தர் உதவி செய்வார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த ராத்திரி வேளை சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறுவதாக ஆண்டவர் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்க எல்லா பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கரங்களை
தட்டி பொல்லாத வியாதியை நாங்கள் சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ரபா கபா ஓ ரபா தக தனபா ஓ ரபா ஷபா ரபா ரிபா கபா ரபா துரக தன ரபனா தரக தரபா. கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு பலனை வைத்திருக்கிறார். கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்பா, இந்த வார்த்தை எங்கள் ஊழியக்கார் குடும்பத்திற்கும் சபைக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எழுப்புதல் அக்னி நாங்கள் வைக்கிறோம் அப்பா. இந்த சபையில பெரிய மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. சபைக்கு விரோதமா கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா